ஸோ இந்தியன் படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். இது மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் கதையை சொல்லியே நான் ரிவ்யூ சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கிறப்ப இந்தியன் ஊர் உலகத்தில் வழக்கம் போல் லஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஊர் சுத்தமாக வைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்தியன் படத்தையும் அந்நியன் படத்தையும் கலந்தடிச்ச மாதிரி ஒரு ஓப்பனிங் சீன் வைக்கிறாங்க. பார்த்ததும் நம்மளுக்கு பயங்கர எரிச்சலாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது. இந்த கிரிஞ்சு படம் இப்படியே போக போகுதுங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லேருந்தே நம்மளுக்கு வந்து செட் பண்ணி விட்டுறாரு. ஆனால் அதுக்கு மேலே என்ன டார்ச்சர்னா, வரவன் போகிறவங்களாம் இங்கே லஞ்சம் வாங்கினதுனால மறுபடியும் இந்த பொண்ணு செத்துட்டான், அந்த பையன் செத்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த அட்லி படம், சங்கர் படம் இதில் எல்லாம் பார்த்தது எல்லாமே அட்லியே சங்கரோட காப்பி. ஸோ சொல்லப்போனால் ஏற்கனவே பார்த்த சங்கர் படத்தில் இருந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டு அடித்து அப்படி தூவி விட்ட மாதிரி முதல் ஒரு 30 நிமிஷம் இருக்குது. 30 நிமிஷம் கழித்து வழக்கம் போல் வந்து இந்த நாடு திருத்துறதுக்கு ஆளே இல்லையா, யாரும் திருந்த மாட்டாங்களா, ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா யாருன்னு கேட்டால் இந்தியன். ஏன்பா இந்தியன் 96 உண்மை கதைன்னே வச்சுக்கிட்டாலும் 96 நடந்ததுக்கப்புறம் 96லேருந்து 2024 வரைக்கும் ஊர் உலகத்தில் தப்பே நடக்கலையா, இந்தியாவில் எல்லாம் திருந்திட்டானா, இவ்வளோ நாள் இந்தியன் என்ன கோமாவில் இருந்தானா, தூங்கிட்டு இருந்தானா, அறிவுன்னு ஒன்று வேண்டாம். ஒருத்தன் உண்மையிலே இந்தியாவை வல்லரசாக்கணும், நான் இந்தியாவில் இருக்கிற லஞ்சத்தை ஒழிக்கணும்னு இருந்தா அவனுக்கு எங்கே தூக்கம் இருக்கும், அவன் எப்படி சும்மா இருப்பான் இவ்வளோ நாளாக. பெரிய பெரிய ஊழல்கள் எல்லாமே 96க்கு அப்புறம் கோடிக்கணக்கான ஊழல்கள் இந்தியாவில் எக்கச்சக்கமாக நடந்துருச்சு. லட்சக்கணக்கான ஊழல்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பெல்லாம் வராத இந்தியன் இன்னைக்கு சித்தார்த்து வந்துட்டு ஹேஷ்டேக் கம்பேக் இண்டியன்னு போட்ட உடனே 4 பேர் ஹேஷ்டேக் போட்டாங்களாம். உடனே இவர் சேனாபதி கிளம்பி வந்துடுறாராம். அது சேனாபதி எங்கே இருக்கிறான்னு கேட்டால் தாய்வானில் இருக்கிறாப்லையும். ஏடா தாய்வானுக்கு எதுக்குடா போனாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கதையை சொல்கிறானுங்க. இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் கடைசியாக ஃப்ளைட்டு பிடிச்ச இடம்னு. ஆனால் இந்தியன் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் யூரோப்பில் எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பான். அப்படி தான் முடிஞ்சிருக்கும். அந்த படத்துக்கும் இதுக்கும் கண்டினியூட்டியே இல்லை. சரி, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் வச்சு ஓகே, சந்துருவே மனசு மாதிரி அதுக்கப்புறம் சந்துரு வந்து இப்போ வந்து ஃபைட் பண்ணுறான், அவங்க அப்பா பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வரான் அப்படின்னு ஏதாவது ஒரு சென்டிமெண்டலாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரியாலிட்டியோட சம்மந்தப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு கதை எடுத்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன் சந்துருவே மனசு மாதிரி இருக்கலாமே. சந்துரு வந்து அவங்க அப்பா வந்து குத்துன உடனே நம்மளையே கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் இந்த ஆள் மனுஷன் இல்லை பாரு இப்போ அந்த அளவுக்கு நாட்டை நேசிச்சிருக்கிறாரு, நம்ம இனிமேல்ட்டு திருந்தணும், எப்பேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகியோட பையனாக இருந்துட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமே, வாழ்க்கையில் இது பண்ணிட்டோமேன்னு சொல்லி சந்துரு மனசு மாறிட்டா மாதிரி வச்சுருந்தா கூட இன்னைக்கு சந்துரு வந்து ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு பறக்கிறான், அங்கேயும் இங்கேயும் போகிறான், பாடி பில்டர்ஸோட எல்லாம் சண்டை போடுறான்னா அது ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அதை விட்டுவிட்டு இன்னும் அந்த 120 வயசு கிழவன் தான் வந்து சண்டையை போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றது வந்து காதில் பூ சுத்துறதுன்னு நான் நம்பர் 1 பூ. அதுதான் போதாத வரைக்கும் படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே நான் நம்புகிறேன், இந்தியன் தாத்தா உயிரோடு இருக்கிறார், அதை நான் நம்புகிறேன், என் மனசில் சொல்லுது அப்படின்னு சொல்லி சித்தார்த் சொல்லுவானா, உடனே அவங்க கூட இருக்கிற நண்பர்களும் வெட்டி பசங்களும் 4 பேர் எஸ் நாங்களும் நம்புகிறோம், நீ நம்புற இல்லடா, நான் ஹேஷ்டேக் போடுறேன் கம்பேக் இண்டியன்னு போடுவாங்களாம். ஏண்டா சரி ஓகே, ஒருத்தவன் 6 மாதம் ஃபீல்டில் இல்லைன்னாலே அவன் செத்துட்டாங்கிற மாதிரி தான் முடிவு எடுப்பாங்க. ஒருத்தவன் இத்தனை வருஷம் வராத ஒருத்தவன் உயிரோட இருக்கான்னு எப்படி நம்புவாங்க? எந்த அறிவுள்ள 6 அறிவு இருக்கிற எவனுமே நம்ப மாட்டான். காமன் சென்ஸ் இல்லாத ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு என்னமோ இத்தனை கோடி செலவு, அத்தனை கோடி செலவுனா என்னையா அவுட்புட்டு? ஒரு மண்ணாங்கட்டி அவுட்புட்டும் இல்லை. போய் உட்காந்தா ஒருத்தவன் கக்கூஸ் போறது வந்து தங்கத்திலேயே கக்கூஸ் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு காட்டுறாங்க. இது எதுக்கு நீங்க இதெல்லாம் என்ன இது? ஒருத்தன் ரொம்ப பணக்காரனா இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் அவங்க அம்பானியோட வீட்டு கல்யாணம், அது இதுன்னு மிட்டலோட வீட்டு கல்யாணம்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க மக்கள். ஸோ நீங்கள் வந்து பிரம்மாண்டத்தை வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ செலவாயிருக்குன்னா உண்மையிலேயே அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் சங்கர் வந்து நேர்லேயே செட்டு போட்டு கிரியேட் பண்ணான்னா அவனோட பெரிய முட்டாள் எவனுமே கிடையாது. எல்லாமே சிஜியில் பண்ணலாமே. சிஜியில் பண்ணுறத விட்டுட்டு என்ன உனக்கு எல்லாத்தையுமே ரியலாக பண்ணுறேன்னா என்ன உனக்கு என்ன ஆஸ்காரா கொடுக்க போகிறாங்க? இது வந்து 2 டைமென்ஷனல் சினிமா. நம்ம படம் தேட்டரில் திரையில தான் பார்க்க போகிறோம். அது ஒரிஜினலாக இருந்தானே டூப்ளிகேட்டாக இருந்தான்னா நம்மளுக்கு வந்து வேண்டியது ஒரு பிக்சர் தானே. அதை பார்த்தோடனே நாங்களும் டெவலப் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே கற்பனை கதை தான். எங்களுக்கும் நாங்கள் ஒன்றும்
முட்டாள் கிடையாது. பார்க்குற மக்கள் வந்து முட்டாளா நெனச்சுக்கிட்டே பேசுவாங்க. இந்த அமெரிக்கா படத்துலலாம் பார்த்தா சில பேர் லூசு மாதிரி ஒரிஜினல் துப்பாக்கிய வச்சு தான் ஷூட்டிங் நடத்துவானுங்களாம். ஏன்னு கேட்டா, அதுல ஒருத்தன் ரஸ்ட்டுங்கிற படத்துல அலெக் பால்ட்வின்னு அ ஒரிஜினல் துப்பாக்கி எடுத்து அங்க இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சுட்டா, பொம்பள செத்துட்டா. ஏன்டா டேய்! எதுக்குடா ஒரிஜினல் துப்பாக்கி வைக்கிறீங்க செட்டுல? எங்களுக்கு தெரியுது. படம் பார்க்குற எங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் கற்பனைன்னு. ஸோ நாங்க ஒரிஜினல் துப்பாக்கில நீ டம்மி துப்பாக்கி வை. நாங்க ஓகே டம்மி துப்பாக்கிங்கிறது தான் எங்களுக்கு தெரியுமே. வி ஆர் வாட்சிங் அ மூவி ரைட்? நீங்க இந்த இந்த மாரி சங்கரும் ஒரு லூஸ் மாதிரி ஏதோ ஒரு வேலைகள பண்ணி செலவு இழுத்து விட்டு, லைக்காவ மொட்டை அடிச்சுருவாங்க. இனிமேல்ட்டு தமிழ் புரொடியூசர்ன்னு ஒரு பையன் இருக்க மாட்டான். கடைசின்னு லைக்கா வந்தான். அந்த லைக்காவ புடிச்சு, அவன நல்லா மொட்டை அடிச்சு, அ இந்த படம் என்ன சொல்றது? விடாமுயற்சி. எப்பா விடாமுயற்சி, சங்கரோட இந்த இந்தியன் 2, 3 இதோட வாழ்க்கை லைக்கா சகாப்தத்த முடிச்சுருவானுங்க. ஸோ இதுதான் படம் பார்க்குறது சுத்தமா வேஸ்ட்டு. அந்த படத்திலேயே இருக்கிற ஒரே உருப்படியான விஷயம், படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில வர அந்த கேலண்டர் கேர்ள் சாங் தான். அது பார்க்குறதுக்கு நீங்க YouTubeல ஒரு விஜய் மால்யா கிங்ஃபிஷர் ஃபோட்டோ ஷூட்ட பார்த்துட்டீங்கனாலே முடிஞ்சுது. ஸோ பணத்த மிச்சப்படுத்திக்கங்க. பேசாம வீட்ல உட்காருங்க. என்னைக்காவது ஒரு நாள் சன் டிவில போட்டு வைப்பாங்க. அப்பயும் போற போக்குல அப்படி அப்படி நடந்துட்டு நீங்க சில சீன பார்த்தா கூட, படத்துல சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸே கிடையாது. தமிழ் சினிமால வர வர ரிப்பீட் வேல்யூ இருக்கிற எந்த ஒரு சீன்ஸோ, பாட்டோ எதுவுமே இல்ல. அதுவும் ஐயோ! பாட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அ எப்பா அனிருத் எல்லா படத்துலயும் போட்டு உருட்டுன்னு உருட்டி வைக்கிறான். அவன் வந்து தாத்தா வராரு பபான்ற மாரியே உருட்டுறான். ஏய் என்னடா பாடுறான்? என்ன வார்த்தை வருது? ஒரு ஒரு வார்த்தைக்கு உண்டான அழகு எதுவுமே தெரியல. அந்த பாட்டுலயும் பார்த்தா வெறும் 1000 பேர் 10,000 பேர கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி டீ ஷர்ட்டு போட்டு வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த இடத்துல இத்தன சீனு? இப்போ ஒரு ஒரு இமேஜினரி கேரக்டர் இல்லன்னா நம்ப பெரிய தலைவர்ன்னு நெனைக்கிற ஒருத்தர் திரும்ப அரசியலுக்கு வராரு. இல்ல வேலைக்கு போன ஒரு ஆளு திரும்ப வராரு. அப்டின்னா நம்ம சந்தோஷப்படுவோம். சரி இப்படி என்ன அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கூடி வரவேற்குமா? அப்படி என்ன அரசியல் கட்சி தலைவரா அவரு? ஏன்னா வ பண்ற அலும்பு வந்து தாங்க முடியல. அதுதான் என்னமோ இந்த ஆளெல்லாம் நம்பி எப்படிதான் மறுபடியும் புரொடியூசர்ஸ் போய் படத்த குடுக்குறாங்களோ தெரியல. தமிழ் சினிமா வந்து செத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்லப்போனா, இந்த தெலுங்கு சினிமா வந்து பயங்கரமா பிக்கப் பண்ணி, அவங்க மட்டும் ஒரு ஸ்டாண்டர்டா டெம்ப்ளேட்ல படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ் சினிமால மட்டும் படம் எடுக்கணும்னா, நான் கருத்து சொல்றேன், சமூகத்த வளர்த்துறேன், ஜாதி பிரச்சனைய ஒழிக்கிறேன். டேய் நிறுத்துங்கடா, நிப்பாட்டுங்கடா. நீங்க படம் எடுத்து இந்த மாரி பிரச்சனைய கிளறாம இருந்தாலே சரிடா. படத்துக்கு போனோமா 4 ஃபைட் சீனு, 4 ஜோக் சீனு, 4 காமெடி ட்ராக்குன்னு இப்படி ஓட்டுங்கடா. படத்துக்கு படம் காது குடுத்து கேட்குற மாரி பாட்டு இல்ல. ஒழுங்கான லிரிக்ஸ் இல்ல. சாவடிச்சுட்டீங்க தமிழ் சினிமாவ. எவனும் வந்து நடிக்கவும் மாட்டேங்கிறான். இருக்கிறவன்லாம் கிழவனா இருக்கிறான் தமிழ் சினிமால. ஒரு பயணம் வந்து யங்ஸ்டர் எதுவுமே இல்ல. இப்ப எங்க நீங்க அ யங் யங்கான ஹீரோ கிடையாது. யங்கான ஹீரோயின் கிடையாது. யங்கான காமெடியன்ஸ் கிடையாது. எங்க இருக்கும் தமிழ் சினிமா? இன்னமும் இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ்ன்னே சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் வயசாகுதுல்ல. புதுசா யார் வரா? பாருங்க இதுதான் என்னோட ஷார்ட் ரிவ்யூ. படம் வேஸ்ட்.